ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பச்சை பயிரும் கேழ்வரகு மாவும் வச்சு செய்யக்கூடிய நல்ல சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல முருகலான சுவையான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சத்தாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல அருமையான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. பச்சை பயிரும் கேழ்வரகு மாவும் சேர்த்துருக்கோன்றனால ப்ரோட்டீன் சத்தும் கால்சியம் சத்து ரெண்டுமே கிடைக்கும். நிறைய பேர் உடல் எடை குறையிறதுக்கு டிஃபன் ரெசிபி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிருங்க. ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போது இந்த தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேங்க. இதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு பவுலில் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். பச்சை பயிறு பாருங்கள், ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது எந்த கப்பில் நீங்கள் பச்சை பயிறு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுகளில் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸிலேயே நம்ம மாவு அரைச்சிக்கலாங்க. அதே மாதிரி இந்த மாவை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அரைச்ச உடனேவே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற வச்சு இந்த பச்சை பயிறு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூட ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 காய்ந்த மிளகாய். நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட பயன்படுத்தலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இது சட்டுன்னு அரைப்பட்டுருங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு, இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ராகி தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கு மாவு ரெடி பண்ணி கொடுத்து தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு மாவு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கான மாவு ரெடி ஆயிருச்சு. பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. அதே மாதிரி கேழ்வரகு மாவில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப சத்தாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இதுக்கான சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் லேசாக வறுபடும் போதே இது கூட ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயம் போட்டால் போதும். வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுருங்க. வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகமாக இருக்கணும். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புளி. நான் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேங்க, அதனால் புளிப்பு அதிகமாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து விட்டு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு இதை வேக வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துருக்கோன்றனால சட்டுன்னு வெந்துடும். தக்காளி சாஃப்டானாலே போதும். நீங்கள் இந்த தோசைக்கு இந்த தக்காளி சட்னி தான் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் வெங்காய சட்னி, பூண்டு சட்னி இது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்க சட்னியாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச தக்காளி சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மழுமழுன்னு அரைக்காமல் அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம்.
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அந்த தாளிப்பை இதில் வந்து கொட்டிக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம அப்படியே சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் தாளிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சாதாரணமாக பச்சைப்பயிரை வச்சு பச்சைப்பயிறு தோசை செய்வோம். இந்த மாதிரி கேழ்வரகு மாவு சேர்த்து தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் இந்த காம்பினேஷனில் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ தோசை கல் ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. கல் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இது நல்லா மெலிசா நல்லா முருகலாக செய்ய வருங்க. சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மாவு சப்போஸ் மீதி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே வேண்டாம். பச்சைப்பயிறு சேர்த்துருக்கோன்றனால 2 நாள் வரைக்கும் மட்டும் வச்சு பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இதை நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. பச்சைப்பயிறு வேகிற அந்த வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கோன்றனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். திருப்பி போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட் விட்டு எடுத்துடலாம். நல்லா சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த தோசையும் ஊற்றிடலாம். நீங்கள் இதுக்கு வந்து ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் விடணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக நம்ம சாதாரணமாக தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே ஊற்றிக்கலாம். தோசை மாவுடைய கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த தோசை வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது மேலே வந்து மாவாக இல்லாமல் இருக்கும். இந்த மாவில் நல்லா திக்காக ஊத்தப்பம் மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் அதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம ஊத்தப்பம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தோசையை விட இது கொஞ்சம் கலர் நல்லாவே வந்திருக்கும். எப்பயுமே ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறத விட அடுத்தடுத்த தோசை இன்னும் நல்லா வரும் இல்லைங்களா? பாருங்கள் நல்லா வந்திருக்கு. சூப்பரான சத்தான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா நல்லா முருகலாக வந்திருக்கு அடுத்தடுத்த தோசை. இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க நல்லா காரசாரமான இந்த தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். நான் எடுத்துருக்க அளவு வந்து 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1 கப் பச்சைப்பயிறு, 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து ஒரு 17 தோசை கிட்ட வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.